ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீட்டில் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 BHK வீடு தாங்க. இது வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தான். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் மொத்தம் 4 வீடுங்க. இதில் வந்து ஒரு வீடு வந்து புக்கிங் ஆகிருக்கு. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. இது கார் பார்க்கிங் கேட்டு, இது விசிட்டர் கேட்டுங்க. கார் பார்க்கிங் கேட்டு நல்ல பெருசாகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல ராடில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே சம்பு, செப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குங்க. கார் பார்க்கிங் நல்ல பெருசாகவே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு ஒரு 18ன்ற சைஸில் இருக்குங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் சூப்பராக இருக்குங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்விங்ஸ்லாம் பண்ணி ஒரு அழகான டீக் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஏறினால இது வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்ஸ் என்ன இருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து தங்க வச்சுக்கலாம் கூட. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில், இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹால் மாதிரி. இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் வென்டிலேஷனோட பக்காவாக வந்து இந்த இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிட்பேக் ஏரியாவுக்கு போகிற வழி தாங்க. சிட்பேக் ஏரியா டோர் நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் இங்கே வந்து பேக் சைடில் நல்ல ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் காத்துருக்காங்க. வாங்க மேலே போயிட்டு, மேலே தான் வந்து வீடு ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு உட்டன் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்குமே நல்லா சூப்பராகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருங்க, நல்ல வெளிச்சம் காற்றுக்காக. ஸோ மேலே வந்தோடனே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹால் வருங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹாலோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வரைக்கும் வந்து ஒரு 12க்கு 14ன்ற சைஸில் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அதை தாண்டி அங்கே ஒரு சின்ன ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஹால். இந்த ஹாலை ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் லாக் விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் காற்றுக்காக. நல்ல ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல வெளிச்சமாக இருக்குது. சுற்றி நல்ல வீடுங்களாக இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலோட ஃபுல் வியூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு ஒரு 12ன்ற சைஸில் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து நல்லா அழகான டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கடப்பாக்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சனில் வந்து செட் பேக்கு ஒரு டோரு, வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சின்ன பால்கனி இதாங்க. இது பால்கனி சைஸில் அழகாகவே இருக்குது பால்கனி. இங்கேருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஹால் பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன ஹால் மாதிரிங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து வால்பேப்பர்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி நல்லா ஒரு ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே நல்ல ஒரு பெரிய விண்டோ, நல்லா வெளிச்சம் காற்றுலாம் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்லா ஒரு பிவிசியில் நல்ல ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூமு, ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 7ன்ற மாதிரி சைஸில் இருக்குது. வென்டிலேஷனோட பக்கமாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு அட்டாச் டாய்லெட் பார்த்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் காத்துக்காங்க. இதுவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமுங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில்
இதில் ஒரு அழகான ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டன் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் டோர் ஒரு பீகாக் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ரெஸ்ட் ரூமில். இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x12 சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த பெட்ரூம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஒரு ஃப்ளஷ் டோர் தான். எலிகன்ட் ஸ்டைலில் நல்லா அழகான டிசைனர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இதுலேயும் ஒரு சைடு வால்பேப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஷெல்ஃபு லாஃப்ட்டு இருக்குது. மேலே வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி அதுவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டோரும் இதில் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனும் நல்லா பக்காவாக இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பால்கனி போய் பார்த்துருவோம். பால்கனியில் ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து சேஃப்டியில் எஸ்எஸ்ல சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடியில் உங்களுக்கு வந்து டஃப்லான் கிளாஸில் ஒரு பால்கனி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா நியர் பேர் நம்ம நிறைய